நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கும்பராசி என்பர்களே, இதனால் வரையில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமாக இருந்தது. 24, 25 ரெண்டுமே நல்ல யோகமாக இருந்தது. நிறைய புதிய விஷயங்கள், புதிய உறவுகள் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய நாள் ஏக்கங்கள், இது நமக்கு கிடைக்குமா, இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஏக்கங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகி இருக்கும். இப்படியெல்லாம் நடக்காத அதிசயங்கள் கூட கும்பராசிக்கு போன வருஷத்தில் நடந்ததுன்னா, அதுக்கு அந்த 5ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு பகவான் இருந்தது கும்பராசிக்கு அவ்வளோ ஒரு நன்மையாக அமைந்தது. அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசியை சிதைக்காமல், டேமேஜ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் மிதுனத்தில் இருந்த குரு பகவான். இப்படி பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்களை பாதுகாத்தது இந்த குரு தான். யாரே கும்பராசிக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களை காப்பாற்றினதே குரு தான். இல்லைன்னா ராகுவால் நீங்கள் சதஞ்சு நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கணும், நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கணும். இதை தாண்டி நிறைய கும்பராசி என்பர்கள் தெரியாமல் செஞ்சிட்டேன் சாமி, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாமி, தெரியாமல் செஞ்சு மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் போய் உள்ளே மாட்டிக்கிட்டான், உள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கும்பராசி என்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய ராகு. சனி கூட உங்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, பாத சனி தான். ஜன்ம சனி கூட முடிஞ்சு போச்சு, 7.5 சனி கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் பிரச்சனைக்கு காரணம். அப்போ பாருங்க கும்பராசி என்பர்களே, இந்த கடுமையான சூழ்நிலையில் குரு பயிற்சி வருது. ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்புகளோடு எனக்கு வேலை கிடைக்கணும், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அதை மீறி வேலை கிடைச்சாலும் அங்கே நிம்மதியாக இல்லை, வேலையில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, வேலை எனக்கு பாண்டிங் போயிடுச்சு, இல்லைனா பாண்டிங் கேட்குறாங்க, இல்லைனா நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், அப்படி இல்லைனா இங்கே கம்பெனியில் ரினிவல் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எனக்கு விசா கிடைக்குமா, எனக்கு இங்கே பிஆர் கிடைக்குமா, அல்லது இங்கே எனக்கு ஒரு வம்பு வழக்கு, போலீஸ் கேஸ் அந்த மாதிரி இருக்குது, அது நல்லபடியாக முடிஞ்சால் தான் நான் இங்கே அடுத்த வேலைக்கு போக முடியும், எனக்கு இங்கே கம்பெனிலேருந்து ரினிவல் பண்ணி கொடுப்பாங்களா, இப்படி வேலை சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான கேள்விகள், ப்ரமோஷன் கிடைக்குமா,
வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குமா? என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பாஸ் சரியில்லை, மேனேஜர் வேணும்னே என்னை பழி வாங்குறாரு, அல்லது எனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்னை பற்றி தவறான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ வேலையில் வேலை போகிற மாதிரி எப்போ வேலை போகுமோன்ற பயம் இருக்குது. இப்படி ஜாபு ரிலேட்டடாக ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இன்னும் நிறைய 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 வேலையில் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு சீராகும், சிறப்பாகும். அப்போது கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போகிறதால கும்பராசி அன்பர்களே வேலை நிமித்தமாக பரிகாரம் முக்கியம். அதே போல தான் பிஸ்னஸ்ஸு, தொழில் அமைப்புகள், அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கண்டிப்பாக நவகிரக தசாம்ச ஹோமம் செய்து கொள்வது நல்லது. எந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு பார்க்கணும். எந்த கிரகம் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக இருக்குது, அகைன்ஸ்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அகைன்ஸ்டான பிளானட்டு, எதிர்ப்பாக இருக்கக்கூடிய கிரகம், அதே போல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகம், இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சி அதுக்கு நல்ல மந்திர ஜபங்கள் செய்து அதில் 10% ஹோமம் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும். இதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணுமா, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ கும்பராசி என்பவர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் குரு பெயர்ச்சி பரிகாரம், குரு பெயர்ச்சி பலன்கள் யாருடைய பதிவு வேணாலும் கேட்டுவாங்க. இந்த வாராகி ஜோதிடத்தை போல, அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை போல யாரும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் க்யூவில் நின்று ஜோதிடம் பார்த்துட்டு வந்தாலும் சரிதான், வாராகியின் வாக்கு நின்று பேசும். அப்போ கும்பராசி என்பர்களே பரிகாரம் முக்கியம், வழிபாடு முக்கியம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 5.5 மாதம் ராகு உங்கள் ராசியில் இருக்கும் வரை மிகுந்த எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. ஒரு குருவை பின்பற்றுங்கள். குரு பெயர்ச்சி பரிகாரம் கை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே.